மார்க்க அறிஞர்கள் வசீலாவை 3 வகையாக பிரிப்பார்கள். பிரிக்கிற இடத்துல 3வது பகுதியாக சொல்வார்கள், அஸ்மா வ சிஃபாத்துக்களை சொல்லி துஆ கேட்டல் ஒரு வசீலா. அஸ்மா வ சிஃபாத்துக்களை சொல்லி துஆ கேட்டல் ஒரு வசீலா. இறைவனுக்கு இறைவனுடைய சிபத்தை சொல்லி யா அல்லாஹ் எனக்கு நீ இதை தா அப்படி என்று கேட்பது ஒரு வசீலா என்று செய்தார்கள். அதை சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். எப்படி? அல்லாஹ் தஆலாவுக்கு அஸ்மாக்கள் நல்ல பெயர்கள் உண்டு, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது மிக முக்கியமான காயிதா. அல்லாஹ்வுக்கு நல்ல பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு நல்ல பண்புகள் உண்டு, அது பெயராலும் பெயர் வைக்கப்பட்டவன் அடிப்படையிலும் அழகானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துக்கள் குர்ஆனில் வந்தது போல பெயர்கள் ஒரு பகுதி, சிஃபத்துக்கள் ஒரு பகுதி, பண்புகள். பெயர்கள் அந்த பண்புகளை உள்ளடக்கிய பெயர்கள், பண்புகள் ஒரு பகுதி. இது குர்ஆன்லயும் வந்திருக்கு, ஹதீஸ்லயும் வந்திருக்கு. குர்ஆன்ல வர பெயர்களை தஅவீல் பண்றாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய பெயர்களை நிராகரிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட அதுவும் இல்ஹாது, அது என்ன செய்யும், குஃப்ர்ல போய் கொண்டு போய் விடும். பாருங்க ஹதீஸ்ல எப்படி எல்லாம் சிபத்து வருதுன்னா, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொண்டாகணும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். 2வது பகுதி பாருங்க, அதாவது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யத்ஹகுல்லாஹ் இலா ரஜுலைன், 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான். யக்துலு அஹதுஹுமல் ஆகர், ஒருவர் இன்னொருவரை கொல்கிறார், கொன்று விடுகிறார். கிலாஹுமா யதுகுலுல் ஜன்னah, இருவரும் சொர்க்கம் நுழைகிறார்கள். அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே என்று செய்தி பார்த்துக்கிறோம். இந்த செய்தி என்ன சொல்லுது? கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் கொன்றவரும் சொர்க்கத்திலே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு காஃபிர் ஆகிறாரு, யுத்தம் நடக்குது, ஒரு முஸ்லிமை கொன்றுறாரு, அவர் ஷஹாதத், அவர் சொர்க்கம் போறாரு. பின்னர் காஃபிர் இஸ்லாத்துக்கு வராரு, அவர் நல்ல மரணம் மரணிக்கிறார், அவர் என்ன செய்வாரு, சொர்க்கம் போவாரு. அப்ப இருவரும் சொர்க்கத்துக்கு காரணமா இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இப்ப இந்த லஹ்க், சிரித்தல் என்ற சிபத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதுல நம்ம ஷைத்தான் நமக்கு வேற சிந்தனைகளை போட்டு நம்ம இதுல மாத்தினண்டா நம்ம இல்ஹாது செய்கிறோம், அந்த இடத்துல என்ன செய்கிறோம், குஃப்ர் செய்கிறோம் என்று ஆகிவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.